செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா களத்தில் முன்னிருக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்று நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளின் மீது ராணுவ ஹெலிகாப்டர்கள் மலர்கள் தூவின. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் கொரோனா தடுப்பு மற்றும் சிகிச்சை பணிகளில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களுக்கு முப்படைகளின் சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மீது பறந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் கொரோனா களத்தில் முன்னிற்கும் நாயகர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தின. மத்திய அரசு ஹெலிகாப்டர்ல இந்த மலர் தூவுவது உண்மையிலே சொல்ல போனா தமிழக அரசுக்கும் சுகாதாரத்துறைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த கொரோனாவை நாங்கள் விரட்டி அடிக்க வளர்ந்த நாடுகள் பாத்தீங்கன்னா சைனா, அமெரிக்கா, ஜப்பான்ல திணறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றது. ஆனா நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் கொரோனா விரட்டி அடிக்கிறோம் நாங்க. டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட 3 மருத்துவமனைகளின் மீது பறந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் மலர் தூவி மருத்துவ ஊழியர்களுக்கு மரியாதை செலுத்தின. ராஜ்பாத் பாதையில் ராணுவ விமானங்கள் வானில் பறந்து மரியாதை செலுத்தின. மும்பையில் சுகோய் ரக விமானங்கள் வானில் பறந்து கொரோனா களத்தில் முன்னிற்கும் நாயகர்களுக்கு மரியாதை செலுத்தின. பெங்களூருவில் உள்ள விக்டோரியா மருத்துவமனையின் மீது பறந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் கொரோனா தடுப்பு நாயகர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தின. அப்போது மருத்துவ ஊழியர்கள் கைதட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். ஹரியானாவில் பஞ்ச்குலா அரசு மருத்துவமனை வளாகம் அலங்கரிக்கப்பட்டு பேண்ட் வாத்தியங்கள் முழங்கிய நிலையில் விண்ணில் பறந்த ஹெலிகாப்டர் பூமழை தூவியது. இதேபோல் ஹைதராபாத், திருவனந்தபுரம், புனே உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் கொரோனா தடுப்பு நாயகர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனிடையே மருத்துவர்கள், செவிலியர்களை கௌரவிக்கும் விதமாக சென்னையில் INS-2 சஹயாத்ரி மற்றும் கமோர்டா கப்பல்கள் ஈடுபட்டன. இதில் பட்டினப்பாக்கம் கடல் பகுதியில் நிறுத்தப்பட்ட கப்பலில் மின் விளக்குகளை ஒளிரச் செய்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் INS அடையாறு கடல் பகுதியிலும் நிறுத்தப்பட்ட கப்பலில் மின்விளக்கு ஒளிர்ந்தது. கப்பலில் 9 முறை விளக்குகள் எரியவிடப்பட்டன. இந்தியா முழுவதும் 25 இடங்களில் 46 கடலோர காவல்படை கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இதேபோன்று கொரோனாவுக்கு எதிராக போராடும் களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்து புதுச்சேரியிலும் கடலோர காவல்படை சார்பில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. பிறகு கடற்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டன.
இதனிடையே கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் போர் விமான மரியாதையை காண வளாகத்தில் காத்திருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் போர் விமானங்கள் வராததால் ஏமாற்றமடைந்தனர்.